உங்களை அரெஸ்ட் பண்ண முதல் காரணம் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை தொட்டதுக்கு. ஆனால் அந்த கேஸை மாற்றி திரிச்சாங்க. அதாவது அதை போட்டு நீங்கள் தள்ளி விட்டு உடைச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் சொல்கிறீங்க அது அரசு பொருள்னு. இது அரசு பொருளா என்பதை எங்களுக்கு தெரியல. அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற பொருள். நாங்கள் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அது அரசு நடவடிக்கை எடுக்க தானே செய்வாங்க. இந்த குடும்பம் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய குடும்பம், கூட்டு குடும்பமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. கூடி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. சைக்கிள்னு சொல்லலாம், மிதிவண்டி என்ற சொல் கலைஞருக்கு தெரியாதா? இதுதான் தமிழ் அழிப்புன்னு சொல்லுவோம். உங்களை அரெஸ்ட் பண்ண முதல் காரணம் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை தொட்டதுக்கு. ஆனால் அந்த கேஸை மாற்றி திரிச்சாங்க. அதாவது அதை போட்டு நீங்கள் தள்ளி விட்டு உடைச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்னுடைய அதில் நீங்கள் சொல்கிறீங்க அது அரசு பொருள்னு. இது அரசு பொருளா என்பதை எங்களுக்கு தெரியல. அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற பொருள். நாங்கள் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அது அரசு நடவடிக்கை எடுக்க தானே செய்வாங்க. ஐயா, நாங்கள் கைது நடவடிக்கை சொல்கிறேன். நாங்கள் கைது நடவடிக்கையை மறுக்கலை. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், இது அரசு இப்படி அணுக வேண்டியதில்லை. சட்டம் ஒழுங்கு நாங்கள் 24 கூட்டங்கள்லையும் நாங்கள் இது சட்டம் ஒழுங்கு சிக்கலாக மாற்றிவிட வேண்டாம்னு உங்ககிட்ட முறையிட்டதுக்கு காரணம் என்ன? நாங்கள் பெயர் பலகையை மாற்றுவது என்பது நடவடிக்கை. புரியுது. செய்ய வேண்டியது யார்? அரசு. நாம் கேட்குறது, நீ இறையாண்மை உள்ள அரசு என்றால் இந்த அரசாணையை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஓகே. எனக்கு நாங்கள் இன்னொன்றுத்தையும் சொன்னோம். நீங்கள் பொருளியல் நிலையில் ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் திட்டுறாங்க உங்களை. சாராயத்தை ஊற்றி கொடுத்து அந்த பணத்தில் நீங்கள் ஆட்சியை நடத்துகிறீங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம். இப்போ பாஞ்சு ஹெல்மெட்டு போடாதவங்களாம் பிடிச்சி தண்டத்தொகையை போடுறீங்க. அதுவும் வேணாம். வணிகர்கள், இது மேயர் முத்து சொன்னாராம், அவனுக்கு தண்டத்தொகை போட்டால் அவன் வணிகர்களுக்கு பணம் தான் முக்கியம், அவன் பெயர் பலகை மாற்றிடுவான் அப்படின்ட்டு. அதே தான் சொல்லுவான். நீங்கள் அந்த பெயர் பலகையை தமிழில் வைக்காத நிறுவனங்களில் தண்டத்தொகை போடுங்க. 2000 ரூபாய் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. அதை நீங்கள் கொண்டு வந்தால் உங்கள் வேணும்னா இதை அந்த ஆய்வு பண்ணுறதுக்கு அதிகாரி இல்லை. ஒரே ஒரு தொழிலாளர் ஆணையம் தான் இருக்கிறா. ஒரு தொழிலாளர்களை பார்ப்பாரா, கடைகளை பார்ப்பாரா அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட துணைக்கு வேணுன்னா நாங்கள் கூட வரோம். ஓகே, எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். நாங்கள் அரசோடு ஒத்துழைப்பதற்கு, தமிழ் வளர்ச்சிக்காக ஒத்துழைப்பதற்கு நாங்கள் அநியமாக இருக்கிறோம். ஏற்கனவே என்னென்ன பெயர் வைக்கலாம்னு நாங்கள் துண்டறிக்கை போட்டு மக்கள்கிட்ட கொடுத்தாச்சு. அப்போது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, நாங்கள் பாதுகாப்பு கேட்டோம். நாங்கள் அந்த இது நாங்கள் இந்த போராட்டம் நடத்த போகிறோம், செய்ய போகிறோம், அதற்கு நீங்கள் பாதுகாப்பு அளிக்க வேண்டும்னு கேட்குறோம். உங்கள் ஏரியா எம்எல்ஏ கிட்ட இதை பற்றி பேசுனீங்களா? அவர்கிட்ட பல முறை சொல்லியிருக்கிறோம். இந்த பலகையை மாற்றணும் இல்லை, அது என்னென்னா எங்கள் அந்த காஞ்சிபுரத்தினுடைய எம்எல்ஏ சாதாரணமானவர் இல்லை, மிக அருமையான தோழர். அவருடைய தாத்தா செந்தமிழ் செல்வர் என்று அழைக்கப்பட்டவர். ஆனால் திமுகவில் அது ஒரு பழக்கம் உண்டு. அறிஞர் அண்ணா சிஎன்ஏன்னு தான் போட்டுக்குவார். இவரும் செந்தமிழ் செல்வர் சிவிஎம் அண்ணாமலையாக தான் இருக்கிறாரே தவிர தமிழில் முன்னோட்டெல்லாம் கிடையாது. 2 மொழியில் பேர் எழுதுறது. ஏன்னா இருமொழி கொள்கை ஏற்றுக்கிட்டவங்களுக்கு நம்ம, அதனால் அப்பா பேரெல்லாம் ஆங்கிலத்திலையும் தாம் பேரை தமிழில் எழுதுறது. அப்படி தான் நம்முடைய நண்பர் சிவிஎம் எழிலரசனும் சிவிஎம் பி எழிலரசனாகத்தான் இருக்கிறார். அவர் ஆனால் தமிழ் உணர்வில் குறைந்தவர் இல்லை. ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. அதுதான் கேட்குறேன். என்னோடய கேள்வி ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான். இதை நீங்கள் போய் நேரில் சொல்லியிருப்பீங்க. இங்கே இருக்கக்கூடிய வணிக பழக்கத்தில் எல்லாத்துலேயுமே தமிழை கொண்டு வந்துருங்க, பிற மொழியை அகற்றுங்க. அப்போ அவங்க ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க. அது என்ன பதில்?
இல்லை, அவர்கிட்ட நேரடியாக இதை பற்றி இப்படி சொல்லலை. பொதுவாக விளம்பர பலகைகளை பற்றி பேசும்போது ஏன்னா எதுக்கு கேட்குறேன்னா, ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே பல முயற்சிகள் செய்த பிறகு தான் அது போராட்டமாக பல முயற்சிகள் செய்தோம்னாலும் கூட இது அரசியல் நிலையில் நாம் வந்து அணுகலை, அரசு நிலையில் அணுகிக்கிட்டு இருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர்கிட்ட போகிறோம் நாங்கள். ஓகே, அவங்கள்ட்ட கடிதம் மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் கொடுக்குறோம், காவல்துறை கண்காணிப்பாளருக்கு கடிதம் கொடுக்குறோம். அங்கே வந்து எதுவுமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. அதுதான் சொல்கிறோம். மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட நம்ம கொடுக்குறோம், மாநகராட்சிக்கிட்ட கொடுக்குறோம். இன்னும் சொல்ல போனால் மேயர்னுடைய துணை மேயர்னுடைய கடை முன்னாடி கூட்டம் போடுறோம். நீங்கள் நடப்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும், இருந்தாலும் அவர்களுக்கு இதில் கவனம் செலுத்துவதற்கான காலம் வரவில்லை. புரியுது. இனிமே வருமானு தெரியல. நான் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். நான் சிறையில் இருக்கும்போதே எழிலரசனுக்கு மனதில் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். வந்ததுலேருந்து தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அது இன்னும் கைக்கு வரல. கைக்கு வந்ததும் ஒரு நீண்ட கடிதம் அவருக்கு எழுத இருக்கிறேன். அந்த கடிதத்தை ஏன்னா அவருடைய உணர்வு எனக்கு தெரியும். புரியுது. அதற்கு மேல் அவர் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். எல்லாத்துக்கும் இன்னும் விடை கிடைக்கல. போராட்டம் ஒண்டி நடந்துக்கிட்டே இருக்கு. காலம் முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழுக்காக மட்டுமே போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு. அதுதான் நேற்று கூட எத்தனை நாள் இந்தி கழுவுதுன்னு ஐயா பாட்டை பாடினாங்க இல்லைங்களா? அது நடக்கும் தான். என்ன அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இப்போதைக்கு நம்ம கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அதான் அந்த அடுத்த நடவடிக்கை தான் கடிதம் எழுத போகிறோம். கடிதம்க்கு பதில் சரியா வரும்னு நினைக்கிறேன். ஓகே, வந்ததுன்னா நல்லது. ஏன்னா இது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டத்தில் நாங்கள் 3 தான் தலைப்படுத்தப்பட்டோம், பிடிச்சு வைக்கப்பட்டோம். ஆனால் தமிழகம் முழுவதும் இந்த கோரிக்கை இன்றைக்கு எழுந்திருக்கிறது. நாம் இந்த 24 பொதுக்கூட்டத்துக்கு முன்னாடியே சொன்னோம், காஞ்சியில் தொடங்குவோம்னு சொன்னோம். தமிழ் இங்கே, தமிழ்நாடு இங்கே, தமிழ் எங்கே என்கிற தலைப்பில் தான் அந்த கூட்டங்கள் நடந்தது. அப்போது தமிழ்நாடு இங்கே இந்த இது வந்து காஞ்சியில் தொடங்குவோம்னு, காஞ்சியில் தொடங்கினது இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்குது. எல்லா இடங்கள்லேயும் இந்த ஆட்சி மொழி சட்டத்தை, இன்னும் சொல்லப்போனால் வணிக விளம்பர பலகையெல்லாம் கடந்து ஆட்சி மொழி சட்டத்தை நடைமுறைப்படுத்து என்கிற நிலைக்கு அது விரிவடைஞ்சிருக்குது. இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடக்கும். உங்களுக்கு எந்தெந்த அமைப்பெல்லாம் வந்து துணை நிற்கிறாங்க? இப்போ நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, நண்பர் வேல்முருகன் வந்து வெளிப்படையாக உதயசூரியன் சின்னத்திலேயே வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அவர் தன்னை யார் என்று காட்டிக்கொண்டார். அவருக்கு நான் இன்னும் யாருக்கும் நன்றி தெரிவிக்கலை. ஆமாம், ஏன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உண்மையில் நன்றி தெரிவித்ததுன்னா நேற்று நேரில் பார்த்து தோழரை பார்த்து சொன்னது தான். ஓகே, ஏன்னா அவர் ரொம்ப அழுத்தமாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. தமிழுக்காக போராடக்கூடிய பல பேர் இங்கே இருக்காங்க, பல குடும்பங்கள் இருக்குது. 2 குடும்பங்கள் நான் முக்கியமாக சொல்லணும். ஒன்று வந்து பாவலர் நேரு ஐயா உடைய குடும்பம், இன்னொன்று வந்து புலவர் கலியபெருமாள் அவர்களுடைய குடும்பம். ஏன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அம்மா அவங்களுடைய, நான் அதில் முந்திரிக்காடு புத்தகம் பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஆமாம், அது முதல்ல முந்திரிக்காடு தானே சொல்கிறேன். ஆமாம், அது முதல்ல வந்து அதுக்கு 2வது ஆண்டு தான் அதை வெளியிட்டாங்க. அந்த தலைப்பில் முதல் ஆண்டு அந்த தீம் தறிகடை நேர்காணலை மட்டும் ஒரு சின்ன 16 பக்கம் அளவில் நான் அச்சிட்டு ஒரு 300 படிகள் கொண்டு போயிருந்தேன். தலைப்பு வேறு ஏதோ கொடுத்துருந்தேன். அதில் நான் எழுதும்போது எழுதியிருப்பேன். இந்த முந்திரி காட்டிலையும் அது கட்டுரை இருக்குது. எனக்கு தோழர் வள்ளுவனை அவரோட பேசியிருக்கேன். ஆனால் அவரை காட்டிலும் என்னை கவர்ந்தவர்கள்னு பார்த்தா அகிலாக்கா. ஒரு நிகழ்ச்சியில் நான் நேரில் பார்த்தது கிடையாது. ஒரு போராட்டத்தின் போது இதே மாதிரி கைதாகி இருக்கிறாங்க. காலையில் பிடிச்சி மாலையில் விடுற அந்த சூழலில் தான். அப்போ கயல் தான் வழக்கறிஞர், கயல் தான் இவங்களை தெரியுமா அப்படின்னாங்க. எதுவும் தெரியலம்மா அப்படின்னு பேரை சொன்னாங்க. சொன்ன உடனே நான் அப்படியே நெகிழ்ந்து போனேன். ஏன்னா நான் பல ஆண்டுகளாக பார்க்கணுன்னு நினச்ச உருவம் அது.
அவர் சிறையில் இருக்கிறார். தோழர் வள்ளுவன் சிறையில் இருக்கிறார். சிறையிலிருந்து பரோலில் வர வச்சு அதுக்கு பாவலரர் வீட்டில் அந்த திருமணம் நடந்து அது நாங்கள் அப்போ தமிழ்நிலத்தில் தான் அந்த செய்தி வெளியிடுறார். வள்ளுவன் அகிலா திருமணம் எப்படி இவங்களால் இப்படி முடியுது? முதல்ல திருமணம் வாழ்நாள் முடிச்சுட்டு வந்தால் கூட திருமணம் செய்து கொள்வது. இப்போ எனக்கு அப்படி நடந்தது. பிணையில் தான் வந்தேன், இன்னும் அது முடியல. ஆனால் வழக்கில் வந்து விடுவிக்கப்படுவோம் என்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. என்னை தோழர் கங்கை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் உள்ள சிறைக்குள்ளே இருக்கிற ஒருத்தரை அதாவது விடுமுறையில் வெளிவந்து அவரை வந்து திருமணம் செய்துக்கிட்டு உடனே திரும்பவும் சிறைக்கு அனுப்புவது என்பது எப்படி இவர்களால் முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறமும் கூட அவருடைய தொடர்ச்சியான அரசியல் வேலைகள், அந்த அரசியல் வேலைகள் வேறு தளங்களில் கூட இருந்தது. நாம் அதில் வந்து ஆனால் அவர் கடைசி வரை குடும்பத்திற்காக வருவாய் தரக்கூடிய தொழில் எதையும் அவர் செய்யலை. புரியுது. ஆனால் அந்த குடும்பத்தை கட்டி காத்தவர்கள் அகிலாக்கா. அப்போது அந்த இப்படியான பெண்கள் தான் இந்த குடும்பம் என்கிற அமைப்பை இன்றைக்கி எல்லோரும் பேசுகிறாங்க. குடும்பம் என்கிற அமைப்பு சிதறணும். ஏன்னா அதுதான் வந்து சொத்துடைமையினுடைய தொடக்கம். குடும்பம் தனிச்சொத்து இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஆண்டான் அடிமை என்பதே வந்து பெண்ணடிமைத்தனம் தொடங்குகிற இடம் குடும்பம். அதனால் குடும்பத்தை சிதைக்கணும் என்கிற நிலை இங்கே பேசப்படுது இன்றைக்கி வரலும். அதுவும் குறிப்பாக பெரியார் இல்லாமல் பெரியாரை பல நிலைகளில் வந்து திறனாய்வு செய்வதற்கு இதெல்லாமும் காரணம் என்று பேசப்படுகிறது. ஆனால் இங்கு குடும்பம் என்கிற அமைப்பு இருப்பதனால்தான் இதை வந்து அண்ணன் அரணமுருவர்கள் வந்து என் திருமணத்தில் பேசுகிறார். ஓகே, இந்த குடும்பம் என்கிற அமைப்பு இல்லை என்றால் யூடியூப்பில் இருக்குது, வலையொலியில் நான் என்னுடைய சொந்த வலையொலியில் முருகலண்ணனுடைய பேச்சை போட்டிருக்கிறேன், அதில் பார்க்கலாம். இந்த குடும்ப அமைப்பு இல்லை என்றால் பொழில் விடுதலையாகி இருக்க முடியாது, முகிலன் விடுதலையாகி இருக்க முடியாது, இயங்க முடியாது என்று அவர் பேசியிருப்பார். ஏன்னா 1000 தோழர்கள் இருந்தாலும் கூட அது தாங்கி நிற்கின்ற தளமாக இந்த குடும்பம் இருப்பது என்பது தான் வந்து கண்ணுக்கு தெரிகிற ஒரு உண்மையாக இருக்குது. அப்போது அந்த குடும்பத்தினுடைய தலைமை என்பது யாருன்னு பார்த்திங்கன்னா ஆண் கிடையாது. எல்லா குடும்பத்திலையும் நான் அதை வந்து பெருமையாகவும் சொல்கிறேன். அது நீங்கள் பெண்ணடிமைத்தனம், ஆண் வந்து ஏமாத்துறான் அப்படின்லாம் கூட சொல்லலாம். கிடையவே கிடையாது. ஐயா சாரங்கபாணி ஐயா இறந்துருக்கிறாரு. நான் காலையில் வீட்டுக்காரம்கிட்ட அதை சொல்லிட்டு வந்தேன். மனைவி இறந்த பிறகு கணவன் வாழ முடியாது. அம்மா இறந்து ஒரு ஆண்டு கூட முடியல, ஒரு ஆண்டு இல்லை, ஓரிரு மாதங்கள் கூடுதலாக இருக்கலாம். ஆனால் அவர் இல்லை. நேற்று ராசன் அதை சொல்லியிருக்கிறார். பா நல்லகண்ண ஐயா 100 ஆண்டுன்னா நீ 115 ஆண்டு இருப்பப்பா என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி அவர் இல்லை, இருக்க முடியாது. ஆனால் பெண் இருக்க முடியும். கணவன் இறந்த பிறகு பிள்ளைகளை கட்டி காக்கின்ற பொறுப்பு, வளர்த்தெடுக்க வேண்டிய குடும்பத்திற்காக பெண்ணால் முடிகிறது. ஆனால் முடியாது. ஆண் பெண் துணையின்றி வாழவே முடியாது. கண்டிப்பாக இந்த சமூகத்தில் குடும்பத்தை சிதைக்கணும் என்பது இன்றைக்கி அப்படி சிதைஞ்சு போனால் இங்கே போராடுவதற்கு புலவர் குடும்பம் மாதிரி ஒரு குடும்பம் வராது. ஐயா சாரங்கபாணி ஐயாவினுடைய குடும்பம் மாதிரி ஒரு குடும்பம் இருக்காது. பாவலரர் ஐயாவினுடைய குடும்பம் மாதிரி ஒரு குடும்பம் இருக்காது. ஐயா தமிழ்மணியனுடைய குடும்பம் மாதிரி ஒரு குடும்பம் இருக்காது. இப்படி பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் இல்லாமல் போகும். ஆனால் ஒரு படம் போட்டாங்க இந்தியா டுடேவில், ஒரு குடும்பம், கடுகு மாதிரி அந்த முகங்கள், அவ்வளோ பெரிய படம். இந்த குடும்பம் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய குடும்பம், கூட்டு குடும்பமாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. கூடி கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது. மனசாட்சியாகவும் அவர்களே இருப்பார்கள். தமிழ் வாழ்க, தமிழ் குடிமகன் ஒழிக என்று அவர்கள் சொல்வார்கள். கலைஞருக்கு ராசராசன் விருது வழங்குகிறாங்க. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அவருக்கு ராசராசன் விருது கொடுக்குது.
இது ஒன்றும் புதுசு இல்லை. அவர் முதல்வராக இருந்தால் அவர் தனக்குத்தானே பட்டம் சுட்டி கொள்வதற்காக பல்வேறு வகைகளை செய்வார். அதில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம், அதாவது டாக்டர் பட்டம் வாங்கினது, இந்த ராசராசன் விருது வாங்கினது, இதெல்லாம் அந்த விருது வழங்கினதுக்கு ஒரு பாராட்டு கூட்டம். இந்த பாராட்டு கூட்டத்தில் எழுத்தாளர் சுஜாதா, பார்ப்பன சுஜாதா, அந்த வார்த்தையை அழுத்தி அவங்க அப்படி தானே சொல்லுவாங்க. ஓகே, நாங்கள் பிராமணர்னு சொல்லுவோம், அவர் பிராமணர் சுஜாதா தான். ஏன்னா மற்றவர்களுக்கு பெயர் குறிப்பிடல, சுஜாதாவுக்கு மட்டும் பார்ப்பனைய சுஜாதான்னு அழுத்தி சொல்லக்கூடிய காரணம் இல்லை, அதுதான் சொல்கிறேன். அவர் ஆரியர், அவரே தமிழுக்காக பேசுகிறார், அவரே தமிழுக்காக பேசுகிறார். தமிழில் அறிவியல் எழுதாத இதழ்களுக்கு நீங்கள் மின்சாரத்தை நிறுத்துங்கன்னு பேசுகிறார் இந்த கூட்டத்தில். ஓகே, ஆனால் இவர் அறிஞராக கணினியில் பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனால் 96 பூக்களினுடைய பெயர் தெரிஞ்ச கபிலர் மரபு இவர் இல்லை, இவர் அயல் மரபு, அதில் நம்ம தலையில். ஆனால் அப்படி பேசுகின்ற நேரத்தில் கலைஞர் பக்கத்தில் இன்னொரு எழுத்தாளர் இருக்கிறாங்க, அவங்களும் அதே சுஜாதா சொந்தக்காரு, அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஓகே, இதை காதில் கூட போட்டுக்கல. அதன் பிறகு அவர் பேசுகிறார் இறுதி உரையாக, விமானத்தை விமானம்னு சொல்லிட்டு போயிடலாம், சைக்கிளை சைக்கிள்னு சொல்லலாம்ன்றார். சைக்கிளை சைக்கிள்னு சொல்லலாம்னு கலைஞர் சொல்லும்போது பல்லாயிரக்கணக்கான பலகைகள், பழைய பலகைகள், கருப்பு சிவப்பு வண்ணத்தில் துருப்பிடிச்சு போன பலகைகள், கதிரவன் மிதிவண்டி நிலையம், முத்து மிதிவண்டி நிலையம், வாடகை மிதிவண்டி நிலையம் என்று பழைய பலகையாக இருக்குது. இப்படி தமிழ் வளர்த்தவர்கள் தான். ஆனால் சைக்கிளை சைக்கிள்னு சொல்லலாம், மிதிவண்டி என்ற சொல் கலைஞருக்கு தெரியாதா? புரியுது. இதுதான் வந்து தமிழ் அழிப்புன்னு சொல்கிறோம். அதுதான் இன்றைக்கி என்ன வருது, நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷனாக வருது, ஹாப்பி ஸ்ட்ரீட் என்று வருது. ஹாப்பி ஸ்ட்ரீட் எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தேவை? முதல்ல அதாங்கய்யா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, ஹாப்பி ஸ்ட்ரீட் அதாவது மகிழ்ச்சி தெரு, உங்கள் பாணிங்களே நான் சொல்லிடுறேன், மகிழ்ச்சி தெருவில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். ஏன்னா பல பேர் வந்து அதில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து நடனம் ஆடுறாங்க, தெருவில் நடனம் ஆடுறாங்க, அது என்னது, அது எப்படி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசுகிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த விஷயத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருக்குமா? கலை வடிவங்களை நான் மறுக்கிறதில்லை. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, தொடக்க காலத்தில், நம்முடைய தொடக்க காலத்தில் கலை என்பது பார்வையாளர்கள் பங்கேற்பாளர்கள் என்று பிளவுண்டு இல்லை. இங்கே குறிஞ்சி மற்றும் முல்லை நகரில் உழைப்பினுடைய ஒரு பங்காகத்தான் கலை இருக்கு. கலை வெளிப்பாடு என்பது உழைப்பினுடைய ஒரு பங்கு. அதாவது ஓய்வு நேரத்திலும் உடல் சோர்வு கூடாது என்பதற்காக, அதுக்காக நம்முடைய அண்ணன் அறிவுமதி எல்லாம் சொல்லுவாங்க, அந்த கும்மியே என்பதே வந்து அறுவடை மற்றும் அந்த உழைப்பினுடைய வடிவங்களாகத்தான் இருந்தது. குனிந்து நிமிருகின்ற அந்த வடிவம் வந்து நம்முடைய உழைப்பில், அவன் வயலில் என்ன வடிவத்தில் ஈடுபடுகிறாரோ அதே வடிவத்தில் தான் அது இருந்தது என்பதெல்லாம் அவர் சொல்லுவார். அப்படி அவர்கள் உழைத்து வந்து உண்டு அதுக்கப்புறம் அவங்க களியாட்டத்தில் ஈடுபடும் போது குழுவாக எல்லோரும் சேர்ந்து நடத்துவார்கள். கொண்டாட்டத்தின் வெளிப்பாடு, கொண்டாட்டத்தினுடைய வெளிப்பாடு. அங்கு பார்வையாளர் என்று ஒருவரும் இருக்க மாட்டார். ஏன்னா அனைவருமே பங்கேற்பாங்க. வேற்றுமையும் இருக்காது. இது எங்க மாறுதுன்னு சொன்னீங்கன்னா, செவ்வியல் வடிவமாக அது மாறும்போது அது எங்க வருதுன்னா மருத நிலத்துலதான் மாற்றும். முல்லை வரை குறிஞ்சி முல்லை எல்லாம் எல்லாமே ஒன்றா இருக்கிற, அதாவது குறிஞ்சி முல்லை பாலை, மருதம் வந்து இல்ல ஒற்றுமையா இருக்குது. ஆமா, பாலையும் ஏறத்தாழ அப்படி. ஆமா, நெய்தலும் கூட அப்படி இருக்கலாம். ஆனா நீங்க சிலப்பதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க கணவனும் மனைவியும் பேசும்போது கூட அவங்க 2 பேரும் தான், அதுவும் பங்கேற்பாளர்கள் தான். யாழ் மீட்ட இவர் கேட்க, இவர் பாட அவங்க கேட்க என்பதாகத்தான். அங்க பார்வையாளர் யாரும் கிடையாது, படிக்கிற நாம தான் பார்வையாளர்கள். ஆமா,
சிலப்பதிகாரம் எழுதுவார்கள். ஆனால் மருத நிலத்தில் அது மாற்றம் அடைகிறது. எங்க உழைப்பு குறைவு, விளைச்சல் அதிகம். ஆறு வந்து ஓடி விளைச்சலை உருவாக்கி கொடுக்குது. அங்கே வந்து பெரிய அளவில் வந்து உழைப்பு போட வேண்டியதில்லை, ஓய்வு நேரம் நிறைய இருக்குது. அப்போது தன்னுடைய கலை வடிவங்களை செம்மைப்படுத்துவதற்கும் வெவ்வேறு கலைகளை கண்டுபிடிப்பதற்கும் வேறு சில கண்டுபிடிப்புகளுக்காக உழைப்பதற்கும் அவர்களுக்கு நேரம் இருக்குது. இப்போ இவர்கள் அதிகமாக கல்லுண்டு உட்கார்ந்து பார்க்கின்ற நிலை, சொத்தும் அந்த வேறுபாடுகளும் வந்துடுச்சு. படிப்படியா அந்த ஆண்டான் அடிமை இந்த தன்மைகளும் வரும்போது மருத நிலத்தில் வேந்தன், மருத நிலத்தினுடைய தெய்வம் வேந்தன், இந்திரன். அப்படி இந்திர போகம் என்பது உங்களுக்கு இன்னைக்கு புராணங்கள் வழியா தெரியும். ரொம்ப ஊர்வசி ஆடுவாங்க, மற்ற தேவர்கள் எல்லாம் பார்ப்பார்கள். இப்படி இருக்க அந்த பரத்தமை என்கிற இழிநிலை மருத நிலத்தினுடைய நாகரிகம். நாம் எதை அநாகரிகம் என்கிறோமோ அது மருத நிலத்தினுடைய நாகரிகம், அது இயல்பு என்பதாக இருக்கிறது. அப்படி இருந்த சூழல் இன்றைக்கு இந்த மகிழ்ச்சி திருவார் மாற்றம் அடைகிறது என்றால் நாம் வரவேற்கலாம். ஆனால் இது கலையாகவே இல்லை. நீங்க மென்பொருள் இதுல பணி செய்கிறவர்கள் கிழமை விடுமுறைகள்ல குடிப்பகங்களுக்கு போய் குடிச்சிட்டு இரவு முழுவதும் கூத்தாடுவது என்பது ஒத்ததாக தோற்றமளிக்கலாம். குறிஞ்சி நிலத்தினுடைய அந்த களியாட்டத்தையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தால் ஒன்று என தோன்றலாம், ஆனால் ஒன்று அல்ல. இது சீரழிவு. அதாவது இது சீரழிவுனா ஹாப்பி ஸ்ட்ரீட்டும் ஹாப்பி ஸ்ட்ரீட்டாக இருந்தாலும் அது சீரழிவு தான். கொண்டாட்டமாக இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருந்தாலும் சென்னை சங்கமம் நடக்குது, நாட்டுப்புற கலைகள் அது இது எல்லாம் நிகழ்த்துகிறார்கள். இப்பவும் கூட நாம இந்த நாட்டுப்புற கலைகளையும் பார்வையாளர்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஆடுகிறார்கள். இதையே வந்து ஒயிலாட்டம், தேவராட்டம் எல்லாரும். இப்ப நீங்க அண்மையில ஒரு காணொலி பார்த்தேன், ஊரே கும்மி அடிக்குது. எனக்கு மகிழ்ச்சி. அது சின்ன வட்டத்தில் தொடங்கி வட்டம் 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 வட்டமா மாறி ஒரு 6 அகவை பெண்ணிலிருந்து ஒரு 90 அகவை கிழவி வரை அந்த வட்டங்கள்ல வந்து நின்று ஆடுகிறார்கள் என்பது பழைய மரபை வந்து நம்ம கடத்துறோம்ன்றது மட்டுமில்ல, அது ஒரு சீர்மை இருக்குது. ஆனா இந்த ஆட்டங்களில் சீர்மை இருக்குதான்னா சீர்மை இல்லை. தன்னுடைய உள் வெறித்தனத்தை, ஒரு முறையான ஆட்டம் எல்லாம் கிடையாது. குதிப்பது, கத்துவது, இது ஒரு ஒத்திசைவுக்கு அடங்கியதாக இருக்குதான்னா இல்லை. ஆனா இந்த பண்பாடு, இந்த கத்துகின்ற குதிக்கின்ற இந்த பண்பாடு எங்கிருந்து வருகிறது என்றால், இந்த மாலை நேர பல்கலைக்கழகங்களாக இருந்த பொதுக்கூட்டங்கள் எப்போது ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளாக மாறியதோ அன்றிலிருந்து. இதை சொன்ன நான் இந்த கேள்வியை கேட்குறேன். பரவலாக எல்லாருமே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாருமே பரவலாக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, நடிக்கிறவங்க அவருமே அதுக்கு பதில் சொல்லிட்டார். எம்ஜிஆருக்கும் சொன்னாங்க, எல்லாருக்கும் சொன்னாங்க. கூத்தாடிங்கும் போது அதுக்கான விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டார். இப்போ நீங்கள் மாலை நேர பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய அரசியல் கூட்டங்கள் அங்கே பாட்டு நிகழ்ச்சி, ஆடல் பாடல் நிகழ்ச்சியாக மாறினதுலேருந்தே நிறையா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. இனிமேல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க? அது வெளியே போயிட்டே இருக்கிற மாதிரி. ஆமாம் ஆமாம். வேல்முருகன் அவர்கள் ஆதரவாக இருந்தார். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டார்னு வந்து சொன்னாங்க. நான் இன்னும் எதையும் பார்க்கல. வெளியில் வந்ததுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வந்து ஆதரவு தெரிவித்தார்கள் என்று சிறைக்கு வந்த நண்பர்கள் வந்து சொன்ன செய்திகள் தான். இன்னும் எதையும் ராவண வலைவழியில வந்து மிகப்பெரிய செய்தியா இதை வந்து சொன்னாங்க. ஐயா மணியரசன் அவர்களுடைய தமிழ் தேசிய பேரியக்கம் வந்து பல்வேறு இடங்களில், அதாவது இதில் என்ன வேடிக்கைன்னா,
நாங்கள் நடத்திய அந்த 24 கூட்டங்களில் முதல் சொன்னீங்களா 4 கூட்டங்கள் இயல்பாக நடந்தது. அதன் பிறகு நம்ம நண்பர் மேகநாதன் ஒரு நடைமுறை எடுத்தார். அதை நான் ஏற்கனவே பேசணும்னு தெரியல, ஆனால் இதை திரும்ப சொல்லிடுறேன். முதல்ல வந்து ஒரு அரை மணி நேரம் ஒளிபெருக்கில் மணியரசன் ஐயாவுடைய ஏதாவது ஒரு பேச்சை ஒளிபரப்புவார். ஒளிபரப்பிய பிறகு இப்போ திருக்குறள் அறிவு நம்முடைய நண்பர் அரக்கோணம் தான் தம்பி, நம்முடைய நண்பர் கலைஞேசனுடைய மகன், அவர் ஒரு பாரதியார் பாட்டு அதில் எல்லாத்தையும் சேர்த்து வந்து ஒரு தமிழ் தாய் பாட்டு பாடியிருக்கார். அவருடைய இசையமைப்பு வடிவத்தில் வாழ்க நிரந்தரம் என்கிற அந்த பாட்டு, அந்த பாட்டை ஒளிபரப்புவார். அதுதான் ஏறத்தாழ தமிழ் தாய் வாழ்க்கை மாதிரி. அது முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டங்கள் நடத்த தொடங்கிடுவோம். கூட்டத்தில் எல்லா கூட்டங்களிலும் நான் கலந்து கொண்டேன். அந்த வகையில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு தலைப்புகளில் அந்த செய்தி இப்படி மணியரசன் ஐயாவுடைய பேச்சை வந்து ஒரு அரை மணி நேரம் மக்கள் கேட்கறதுக்கான வாய்ப்பு எல்லா கூட்டங்களிலும் இருந்தது. மேகநாதனுக்கு ரொம்ப அதாவது மணியரசன் ஐயாலாம் இவ்வளவு அகவைக்கு பிறகும் தொடர்ந்து களத்துல நிற்கிறாரு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா சொல்லிட்டு இருப்பாரு. அந்த அடிப்படையில் ஐயா தமிழ் தேசிய பேர் இயக்கம் வந்து இதை நாடெங்கும் உள்ள அவர்களுடைய அமைப்பு வடிவமாகவே வெறும் கண்டன அறிக்கையோடு நின்று விடாமல் போராட்ட களத்திலும் அவர்கள் வந்திருந்தார்கள். நம்முடைய தோழர் அருண பாரதி வந்து சிலையிலையும் எங்களை பார்த்துட்டு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தார். அப்படியே சொன்ன மாதிரி ராவண வலைக்காட்சி தோழர் கோயிலன் தான் முதல் கண்டன அறிக்கை கொடுத்தார். நேற்று உண்மையாகவே நிகழ்ச்சியான சந்திப்பாக இருந்தது. அவரோட நான் வர முடியும் அவர் சொல்லும்போது எந்த இடத்தில் இருந்தாலும் ஐயா சொல்றாருங்களா, எந்த கட்சியில் நீ இருந்தாலும் இனத்தை மறக்கிறார் அந்த தன்மை தெரிந்தது. அவருடைய கண்டனம் வந்தது. ஆனால் நான் எதிர்பார்த்த சிலர் கண்டனம் தெரிவிக்கிறது. தியாக ஐயாவும் வந்து நேற்று கேட்டார் சிலை எப்படி இருந்ததுன்னு கேட்டாங்க. வழக்கம் போல் அதே நல்லா தான் ஐயா, வழக்கமாக நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டாரு. ஆமாம் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா மாங்குயில் குயிலும் பூஞ்சோலை மையமை மாற்றிருக்கும் சிறைச்சாலைன்னு சொல்லும் போது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னும் சொல்ல போனால் புலவரும் தியாகு இந்த போராளிகள் எல்லாம் பதப்படுத்தி உரிமைகளை பெற்று கொடுத்த பிறகு சிறைக்கு போனவர்கள் நாமெல்லாம் போகும்போது ஒரு உண்மையாகவே மதிப்புமிக்க சிறையாளிகளாக கருதப்பட்டோம். ஏன்னா நக்சலைட்டுங்கள, அதனால ஒரு தனி மரியாதை. இந்த ஒரு இல்லை டக்குன்னு நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன், இந்த பேரே இப்போ வந்து பயமுறுத்தக்கூடிய பேராக மாற்றிட்டாங்க. யாரும் பயப்படுறது இல்லை. இல்லை அதான் சொல்ல வரேன். நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் பேரை சொல்கிறீங்க. பெரும்பாலானவர்கள் நக்சலைட்ஸ் அப்படின்னாலே நக்சலைட்டா அப்படிங்கிற பார்வையில் தான் இருக்காங்க. ஆனால் அதனுடைய கருத்து என்ன, அதனுடைய ஆழம் என்னங்கிறது தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் தீவிரவாதிக்கு அர்த்தம் தெரியாத தீவிரவாதிகளாக கருதப்படக்கூடியவங்க தான் இங்கே நிறைய பேர். தீவிரமாக இருப்பவர்களை தீவிரவாதி என்று சொல்வது தான் வழக்கம். அதான் பாதி பேருக்கு தெரியதில்லை. ஸோ அதனால தான் நீங்கள் சொன்ன உடனே டக்குன்னு சொல்லிட்டீங்களே, பாதி பேர் பார்த்து பயந்துட போகிறாங்க அப்படிங்கிறத சொன்னேன். ஓகே. இல்லை, ஒரு காவல் அதிகாரிக்கு பொன்னூர் சிக்கலில் நான் கைதான போது கேட்டார், நீங்கள் நக்சலைட்டானாரு. நக்சலைட்னா அப்படின்னு இல்லை, நக்சல்பாரி. நாங்கள் நக்சல்பாரி கிடையாது. ஏன்னா ஏதோ மேற்கோங்கத்தில் இருக்கிற ஒரு சிற்றூரில் எழுந்த எழுச்சியின் வடிவமாக தோன்றிய அமைப்பு வடிவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. அதனால நாங்கள் நக்சலைட்டுகள். இப்போது தமிழ் சாவினிஸ்டின்னு சொல்லலாமா அப்படின்னா அப்படின்னு நடந்த உரையாடல் ஒரு டிஎஸ்பிக்கு எனக்கு நடந்தோம். அப்படின்னா அப்படின்னு தமிழ் ஆதிக்கவாதிகள், தமிழ் இங்கே ஆதிக்கம் செலுத்தலை, அடங்கி ஒடுங்கி கிடக்குது, அதை மீட்பதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்களை அழைப்பதென்றால் தமிழ் மீட்பர்கள் என்று அழைக்கலாம். தமிழ் போராளிகள் அதான் அடுத்ததாக சொன்னேன். தமிழ் மீட்பர் என்று அழைக்கலாம்.
அல்லது தமிழ் போராளிகள் என்று அழைக்கலாம். தமிழ் சேவனிஸ்ட்னு சொல்ற அந்த சொல் வந்து பொருத்தமா இருக்காது அப்படின்னு சொன்னா சரி போங்க அப்படின்னு. அதனால அவர்கள் நம்மை அடையாளப்படுத்தும் போது தீ கம்யூனிஸ்ட் என்று சொன்னாலும் நக்சலைட் என்று சொன்னாலும் நாம் அப்படி இல்லை என்பது அவர்களுக்கும் தெரியும். இருந்தாலும் கூட சிறைக்கு போகும்போது அவங்க நம்மளை பார்க்குற பார்வை என்பது, பாளையங்கோட்டையில் ஒரு நண்பர் நான் பாளையங்கோட்டை சிறையில் இருக்கும்போது ஒரு சிறை அதிகாரி, உங்களாம் ரொம்ப மோசமானவங்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு இன்னொரு சிறை அதிகாரி சொன்னாங்க. ஏன்னு கேட்டிருக்கிறாரு. அவங்க ஒரு சோறு அதிகமாக போனாலும் சண்டை போடுவான், ஒரு சோறு குறைஞ்சாலும் சண்டை போடும். எனக்கானது எனக்கு வந்தா போதும் அப்படிங்கிறது இந்த போராட்டங்கள் எல்லாம் என் முன்னோர்கள் செய்த போராட்டங்கள். புலவரும் வள்ளுவனும் தியாகவும் இவங்கெல்லாம் போராடி பெற்ற உரிமைகள். நான் அதுக்கு மேல அந்த சிலைக்கு போயிருக்கிறோம். அந்த பூப்பாதையில் நடந்து ஆமா, பூப்பாதையில போயிருக்கிறோம். அதனால உண்மையிலேயே நாங்களுக்கு மாங்குயில் கோயிலும் பூஞ்சோலை தான். அதனால அது ஒண்ணு அந்த அடிப்படையில தான் தோழர்கிட்ட சொல்லுவோம். புரியுது. ஆனா அவர் கண்டன அறிக்கையாக வெளியிட்டாரான்னா இல்ல, அறிக்கை வெளியிட வேண்டியதில்லை. நாம அதை அப்படி கூட ஆதரவு தெரிவிக்க வேண்டியதில்லை. இடித்துரைக்க வேண்டிய அரசிடம் இதை இடித்துரைத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய. ஏன்னா இந்த போராட்டம் என்பது இந்த அரசை வீழ்த்துவதற்கான போராட்டம் இல்லை. இது அப்படி மாறலாம், மாறாது என்று உறுதி இல்லை. ஆனால் தொடர்ந்து உரிமைகள் மறுக்கப்படுமானால் அந்த அரசு வீழ்த்தப்பட வேண்டும். ஏனென்றால் எந்த இந்தி திணிப்பை எதிர்த்து போராடியதோ, ஒரு அரசை வீட்டுக்கு அனுப்பியதோ, அதே மாதிரி இன்னொரு போராட்டம் இந்த அரசையும் வீட்டுக்கு அனுப்பும். ஏனென்றால் என் தமிழ் வாழாத வரை நீ ஏன் வாழ வேண்டும். ஏன்னா இப்போ சமீபத்தில் நடந்த விஷயங்களுக்கு வந்து அவர் வந்து ஆளுநரை சந்திச்சதாக இருக்கட்டும், சந்திச்சு வந்து அதாவது இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும். இல்லைங்க, இங்கே ஒரு மரபு இருக்குது. அந்த மரபுக்கான அதுவும் சொல்லிடுவோம். சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அது எங்க போகுதுங்க? நடைமுறைக்கு வரதில்லை. ஆளுநரினுடைய தலையணைக்கு போயிடுது. அவர் வந்து அதை டெல்லிக்கும் அனுப்புறது கிடையாது, அவரும் கையெழுத்து போடுறது கிடையாது, அப்படியே கடப்பில் போட்டு வச்சுக்கிறார். அப்போ ஒரு மசோதா சட்டமாகவே ஆகாமல் இங்கு பல சட்டங்கள் இருக்கு. புரியுது. இங்கு முதலமைச்சர் ஆள்கிறாரா ஆளுநர் ஆள்கிறாரா என்பது நமக்கு தெரியல. சேலம் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் தவறு செய்கிறார், அவர் குற்றச்சாட்டுக்குள்ளாகிறார், அவரை கைது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவர் பதவிக்காலம் முடியுது, ஆளுநர் அவருக்கு பதவி நீட்டிப்பு கொடுக்கிறார். தமிழ் பல்கலைக்கழகத்தில் முன்னாள் துணைவேந்தர் செய்த குற்றங்களுக்காக இந்நாள் துணைவேந்தர் தண்டிக்கப்படுகிறார். நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல அவர்கள் மேல என்று இவர் மேல வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ் பல்கலைக்கழகத்தில் மதியழகன் சபாநாயகராக இருந்த போது நடந்த சட்டமன்றத்தில் நடந்த கூத்து தமிழ் பல்கலைக்கழகத்தில் நடக்கிறது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. பதிவாளர் அறையை வந்து முன்னாள் பதிவாளர் போற்றாரு, புதுசாக நியமிக்கப்பட்ட பதிவாளர் அதை திறக்கிறதுக்கு இவரை தள்ளுமுள்ளு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் ஏற்கனவே நம்முடைய அறிஞர் தென்னன் மெய்மன்லாம் ஒரு அருமையான கோரிக்கை, உண்மையிலேயே அருமையான கோரிக்கை. வேந்தராக முதல்வர் இருப்பது சரி என்றால் துணை முதல்வராக தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் இருக்க வேண்டும். துணைவேந்தராக தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தான் துணை முதல்வராக இருக்க வேண்டும். அந்த துணைவேந்தர் தகுதி வாய்ந்த தமிழராக இருக்க வேண்டும். அதுதான் பிரச்சனை. இங்க சிக்கலே என்னன்னா, நாற்காலி தேய்க்கின்ற நாய்கள் எல்லாம் துணைவேந்தர்களாக வந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் படித்தவர்களாக இருக்கலாம். ஒரு நல்ல எடுத்துக்காட்டுனா, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஐயா பாவாணர் பணி செய்ய போகிறார். அவருக்கு துணை தலைவராக இருப்பவர் ஒரு வங்காளி, சுனிதிகுமார் சட்டர்ஜி. அவர் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆய்வுகள் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பணியை உதறிவிட்டு பாவாணர் வெளியேறுகிறார். நல்ல தமிழ் நடுத்தெருவுக்கு வருகிறது, நாற்காலி தமிழ் ஒட்டி கொண்டிருக்கிறது.
எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. அப்படி பார்த்தா கீழடிக்கு வந்து ஒதுக்குறது வந்து திராவிட அரசு தானே ஒதுக்குது. நீங்கள் கீழடி அது கீழடிக்கு பின் பல அரசியல் இருக்குது. நம்ம அதை கடந்து கீழடியில் கிடைக்கின்ற புதையல்களை நாம் உவந்து ஏற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு அதாவது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இது கரெக்டான ஒன்றையும் பார்த்துருங்க. நீங்கள் பண்ணுறீங்க, ஆனால் எங்களுடைய கண்துடைப்புக்காக பண்றீங்க, முழுமையா அதை நீங்க பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறீங்க. ஆமா ஆமா, அது உண்மை. அதை செய்வதிலும் அது நாகரிகம் என்பது தமிழ் நாகரிகம் என்று சொல்லிவிடக் கூடாது என்பதிலும் நீங்கள் புரியாது. வைகை ஆற்று நாகரிகம், திராவிட நாகரிகம், அவன் தேடிக்கிட்டு இருக்கலாம். வைகை ஆற்று நாகரிகம் சொல்றதுனால என்ன தப்புன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாம் அது தப்புன்னு சொல்லல, அந்த வைகை ஆறு எங்க இருக்குதுன்னு சொல்லணும்ல. இது தமிழ்நாட்டுக்குரியது. இங்க சமஸ்கிருதம் தான் தொன்மையானது என்று யாரோ நண்பர் தான் சொன்னார். உலகின் மூத்த மொழி அப்படின்னு தேடினா தமிழ்னு வருதான். இந்தியாவின் தொன்மை மொழின்னு தேடினா சமஸ்கிருதம்னு வருதான். அப்ப தமிழ்நாடு இந்தியாவில் இல்லையான்னு அந்த கேட்டார். இப்ப இந்த கேள்விதான் நேற்று ராசா பேசுனதுன்னு நாம எடுத்துக்கணும். ஆமா, ஏன்னா அவருமே நாகர்கள் தான் தமிழர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஆனா அது பழைய பல இடத்துல வந்து அதை பதிவாவே சொல்றாங்கல்ல, நாகர்கள் தான் தமிழர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல. உண்மையும் கூட தாங்க. அதாவது இந்த நிலப்பகுதி முழுக்க தமிழர்கள், அந்த இன்னும் சொல்ல போனா உலகம் முழுவதும் இப்போ தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற மாயன் நாகரிகம் எல்லாம் நம்முடைய நாகரிகம் இல்ல. ஆப்பிரிக்கால வந்து தமிழர்கள் இருந்ததுக்கான அடையாளம் இருக்கு. ஆக இது வந்து குமரிக்கண்டம் விரிவடைஞ்சு சிதறி போகும்போது ஆஸ்திரேலியாவினுடைய மேற்கு பகுதியும் ஆப்பிரிக்காவினுடைய கிழக்கு பகுதியும் குமரிக்கண்டத்திலிருந்து பிரிந்த பகுதிகள் என்கிற நிலையில தமிழர்கள் இருக்கிறது. இப்போ சுமேரிய நாகரிகம் தான் மூத்த நாகரிகம்னு அவன் சொல்றான். அந்த சுமேரியாவினுடைய ஊர் என்கிற ஊர், அந்த ஊர் பேரே தமிழ் ஊர்னு இருக்குது. அங்க வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் என்று சொல்றாங்க. அப்ப அதுக்கப்புறம் சிந்து தமிழ் நாகரிகம் என்று உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு. தமிழ் படிக்கிறாங்க, தமிழாகவே அது இவ்வளவு நாள் சித்திரை எழுத்துக்கள் அது இதுன்னு ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. இல்லை இது குறியீட்டு மொழி தான், மொழியை படிக்கிறதுக்கு இன்னும் நமக்கு இது வரலன்ட்டு. அதுவும் அறிஞர் பூர்ணச்சந்திர ஜீவா வந்து அதை ஒவ்வொரு குறியீட்டையும் ஒரு எழுத்தாக வடிவமைத்து அதை நம்ம இடமிருந்து வளம் அது வளமிருந்து இடமாக படிக்கிற நிலையிலெல்லாம் படித்து காண்பித்திருக்கிறார். இப்படி இந்த நாகரிகம் என்பது தமிழ் நாகரிகம் தான் தொன்மையானது என்பது மட்டுமல்ல, வடக்கிலிருந்து தெற்கு வரையிலான முழுக்கவே தமிழ் நாகரிகம் இருந்தது என்பதெல்லாம் நாம் உறுதிப்படுத்துகிறோம். ஆனா அதுக்கான அண்மை கால சான்றா நம்ம வந்து கீழடியை பார்க்கிறோம். ஆனால் கீழடி மட்டுமே முதலும் முடிவும் அல்ல என்பதை அமர்நாத் ராமகிருஷ்ணனே சொல்றார். நாங்கள் 200 இடங்களை கண்டறிந்திருக்கிறோம் வைகை ஆற்றின் கரையிலேயே. அதில் கீழடியில் ஒரு பகுதியை மட்டும்தான் எடுத்திருக்கிறோம். இதுக்கே வந்து இந்தியா தடை போட்டது, தமிழகம் கொதித்தெழுந்தது. அதுக்கப்புறம் வந்து தமிழக தொல்லியல் துறை இன்றைக்கு அதை காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் மறுக்கலை. அது நம்ம முழுக்க இந்த அரசை வந்து நேரடியாக குற்றஞ்சாட்டல. இந்த அரசியலும் சில அதிகாரிகள், சில அமைச்சர்கள் இதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். ஆனால் அந்த ஆர்வம் எல்லாம் எங்கு போய் முடிகிறது என்றால், இது திராவிட நாகரிகம் என்று எப்படியாவது சொல்லிவிட முடியாதா என்று அவர்கள் பார்க்கிறார்கள். திராவிடம் என்பதே பொய் என்பதால் அது திராவிட நாகரிகம் இல்லை. அதனால் அதை வந்து ஒரு ஊர் பெயரையும் ஆற்றின் பெயரையும் சுருக்கிவிட முடியாதா என்று பார்க்கிறார்கள். அதனாலதான் வந்து அவர்கள் வைகை நாகரிகம் என்று சொல்கிறார்கள். இந்தியா முழுக்க ஆறுகள் இருக்குது, இந்தியா முழுக்க இருக்கிற சரஸ்வதி நாகரிகம் மாதிரி வைகை நாகரிகம்னு சொல்லிடலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. அது இல்லை, இது தமிழ் நாகரிகம். ஏன்னா அங்க அந்த இதுல கிடைச்ச கோதை என்கிற பெயராக இருக்கட்டும், ஆதன் என்கிற பெயராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு ஆத்துக்கு பேர் இல்லை, ஒரு இனத்தினுடைய பெயர், இனத்தினுடைய குறியீடு, அடையாளம், மரபு எல்லாம் இருக்கு. ஆகையினால இது தமிழ் நாகரிகம் என்று சொல்லணும். இன்றைக்கு தொல்லியல் துறையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் விழிப்புணர்வு பெருகி இருக்கிறது.
ஆனால் விழிப்புணர்வு பெருகியிருக்கிற அதே நேரங்களில் நீங்கள் மறந்து விட வேண்டாம், இந்த மலைகள் சிதைக்கப்படுவது என்பது வெறும் கற்கள் கனிம வளத்திற்காக மட்டும் என்று நினைத்து விட வேண்டாம். ஐயா நீங்க சொல்றீங்க, ஆனா நேத்தி வந்து ராசா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திராவிடம் எங்கன்னு கேக்குறீங்க, இதுக்கான விடயங்கள்லாம் இங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி நேற்று பேசியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் பேசுறது அவருக்கு பார்த்ததை தானே சொன்னாரு. நாமும் இருக்கிற பாவலரேருவே அருமை திராவிட தம்பி, பல அரசியல் கட்சிகளை நம்பி நீ அலைந்த அலை போதும், நடந்த நடை போதும், அமர்வாய் ஒரு புறம் குந்தி, இனி அடுத்த முயற்சிகளை சிந்தின்னு சொல்லி திராவிட தம்பியை கூப்பிட்டு தான் அவர் சொல்றாரு, தமிழ் தம்பியை கூப்பிட்டு சொல்லலை. அப்படித்தான் அன்றைக்கு இருந்தது. நாமும் அப்படித்தான் ஏமாந்தோம். திராவிடம் என்பது தமிழை வாழ்விக்க வந்த ஒரு பேர் இயக்கம் என்று நாம் நம்பினோம். பெரியார் வந்து தமிழ்நாடு நீங்களான இந்திய படத்தை எரித்தது, தமிழ்நாடு தமிழருக்கு என்று பச்சை குத்தி கொள்ளுங்கள் நேற்று தோழர்லாம் பேசினாங்க. பாவலர்களுடைய அந்த நூலடைவுகளுடைய முன்னுரையில் தோழர் கோயிலர் அதையெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார், பார்த்தேன். உண்மையும் கூட. அப்படித்தான் நாம் எதிர்பார்த்தோம். இந்த திராவிடம் நம்மை வாழ்விக்க வந்த ஒரு பெரும் காப்பாளன் என்று நாம் எண்ணினோம். அதனால்தான் வந்து திமுக வேகமாக வளர்ந்தது. திராவிடர் கழகம் வேகமாக வளரல. ஏன்னா பெரியாருடைய அணுகுமுறை என்பது எதிர்நிலையாக சொன்ன மாதிரி காட்டு மிராண்டி மொழி என்று அவர் சொல்றது, இவன் வந்து தேவாரம் பஜனை மடம் ஆக்கிட்டாங்க, இந்த பண்டிதர்கள் வந்து மக்களை பற்றிய சிந்தனை பண்றதுல இப்படியான கருத்துக்கள்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு அங்கிருந்து வந்த அண்ணாதுரை கண்ணீர் துளிகள் என்ன சொன்னாங்க, தமிழ் தொன்மையான மொழி, ஒரு வீரார்ந்த மரபுக்கு சொந்தக்காரன் நீ, ஆகையினால் போராடவா, உரிமை மீட்கவா என்று சொன்னதனால் இந்த தமிழினம் அவர்கள் பிடித்திருந்தது. திரண்டு 67 ஆட்சியையும் கொடுத்தது. தீக்குளித்தவர்களில் சரிபாதி பேர் திமுகவினராக இருந்தார்கள் என்பதும் உண்மை. இன்னும் சொல்ல போனால் காலம் முழுவதும் திமுக வந்து எதையாவது சாதித்து விடும், தமிழுக்கு செய்து விடும் என்று நம்பி வாழ்ந்தவர் பாவலர். ஆனா இந்த திமுக என்ன செய்தது? விஜயபாரதம் வராத நூலகம் இல்லை, இன்று வரை விஜயபாரதம் வராத நூலகம் இல்லை. ஆனால் தென்மொழியை நூலகங்களுக்கு வாங்குவதே இல்லை. கடந்த ஆண்டு தூய தமிழ் இதழுக்கான விருதை தென்மொழிக்கு இந்த அரசு கொடுத்தது, உண்மை, மறுக்கலை. தூய தமிழ் விருது பெற்ற அந்த இதழ் நூலகங்களுக்கு வருகிறதா என்றால் இல்லை. வாங்குவோர் இல்லாமல் ஒரு இதழ் எப்படி நடப்பது? நீங்க 60-70களில் பார்த்தீங்கன்னா கல்கண்டு, அது குறைந்த அளவுக்கு தமிழ் தொடர்பான செய்திகள். ஆனா கலைக்கதிர் என்று ஒரு இதழ் உண்டு தென்மொழியில். அறிவியல் கட்டுரைகள், அறிவியல் ஆக்கத்திற்கென்றே கலைக்கதிர் தன்னை ஒப்படைத்துக் கொண்டு ஒரு இதழ். இன்னைக்கு கலைக்கதிர் வரவே இல்லையே. ஏன் வரல? இந்த அரசினுடைய துணை அந்த இதழுக்கு இருந்து இருக்குமானால், எல்லா நூலகத்திற்கும் அந்த கலைக்கதிர் போயிருக்குமானால் தொடர்ந்து வந்திருக்கும் இல்லையா? ரொம்ப நன்றி. அவங்களுடைய நேரத்தை எங்களுக்கு நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. போராட்டம் தொடரட்டும், வெற்றி கிடைக்கட்டும். நன்றி. நன்றி.